சில நபர்களுக்கு சின்னதிலிருந்தே சரி, சில நபர்களுக்கு அந்த பருவம் அடைந்த காலங்கள் சரி, ஆண்களா இருந்தாலும், பெண்களா இருந்தாலும் பாலியல் எண்ணங்கள், அதாவது செக்ஸ் சம்மந்தமான எண்ணங்கள் வந்து ஓடிட்டே இருக்கும். அது என்னன்னா, அது சாதாரண விஷயம் தான். அதுக்கு என்ன காரணம் அமையும் அப்படின்னு சொன்னா, அடிப்படையா நம்ம நம்ம மனதில் இருக்கக்கூடிய அந்த கவலைகள் தான். அந்த கவலை அந்த கவலை என்னவா மாறும் அப்படின்னு சொன்னா, துக்கமாக மாறும். துக்கம் வந்துட்டு துக்கத்துடைய உச்சகட்டம் என்னன்னு சொன்னா, பயமாக மாறும். கவலையுடைய உச்சகட்டம் பயமாக மாறும். அப்ப என்ன கவலை, துக்கம், பயம். இந்த நிலை போகும்போது என்ன ஆகும்னு சொன்னா, நமக்கு வந்து அந்த உணர்வுகள் வந்து அதிகமா வரும். எப்போ வந்து நீர் மூலப்பொருளாகி அந்த சிறுநீரகம், சிறுநீர் பலகீனமாகுதோ, அப்ப அந்த பலகீனத்தின் காரணமா அந்த தவறான எண்ணங்கள் அதிகமாக வரும். இப்ப இதனால என்னன்னா, தவறான படங்கள் பார்க்கக்கூடிய பழங்கள் இருக்கும், தவறான பார்வைகள் இருக்கும், தவறான பேச்சு இருக்கும், தவறான சிந்தனை. அந்த தவறான யோசனை வந்துகிட்டே இருக்கும். திரும்ப, 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 திரும்ப. சிந்தனை அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா, ஒரு புதுசா வரும். யோசனை அப்படிங்கிறது பழசு, கடந்த காலம். சிந்தனைங்கிறது ஒரு புதுமையா வரும். யோசனைங்கிறது பழசை அரைச்ச மாவே அரைக்கிற மாரி வந்துட்டே இருக்கும். இப்ப யார் யார் வந்து இந்த தவறான பழக்கங்கள், ஒண்ணு யோசனைகளாக இருந்தாலும் சரி, இல்ல அந்த மாரி படங்கள் பார்க்கக்கூடிய பழக்கமா இருந்தாலும் சரி, 3வது என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு இது சம்பந்தமான ஏதாவது ஒரு ஒரு தூண்டுதல் வந்துட்டே இருக்கு. கட்டுப்படுத்த முடியல அப்படிங்க எதுவா இருந்தாலும் என்னன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து பொறுமையா இருங்க. பொறுமையா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நிதானம் இருக்கணும். நிதானம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நிம்மதி கிடைக்கும். எப்ப நீங்க பொறுமை இழந்துறீங்களோ என்னன்னு சொன்னா, அதுக்கு நீங்க வந்து அந்த உணர்ச்சி அப்படிங்கிறதுலயும் வயப்பட்டுருவீங்க. ஒரு உணர்வுங்கிறது வந்து என்னன்னு சொன்னா பொறுமை. ஏன் பொறுமையா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் தவறான ஒ ஒரு படம் பார்க்கக்கூடிய பழக்கம் இருக்கு. அத விட முடியல அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா, அந்த அவர் பார்த்துட்டாரா இல்லையா? அந்த பார்த்ததுடைய அந்த வெளிப்பாடு என்னன்னு சொன்னா, அது ஒரு நேரம் வரும். வரும்போது என்ன ஆகும்ன்னு சொன்னா வந்துட்டு, திரும்ப வந்துட்டு அவர் பார்க்க போயிருவார். அப்ப அந்த ஒரு தடவ அவரு பார்க்காம இருந்தாருனாவே, அடுத்த தடவ அவரு பார்க்க மாட்டாரு. இப்ப எடுத்துக்காட்டுக்கு நான் புரியுற மாரி ஒருத்தருக்கு வந்து பயங்கரமான தலைவலி இருக்குங்க. தலைவலிக்கணும்னா ஏதோ ஒரு தவறான மருத்துவம் எடுத்துட்டு இருக்காரு. அந்த மருத்துவம் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, அவரோட தலைவலிய வந்து குணப்படுத்தாம, அந்த தலைவலிய என்ன பண்ணுதுன்னு சொன்னா, ஒரு ஒரு போதைக்குள்ளாக்கி தலைவலி இல்லாத மாரி காட்டுது. இப்ப இவரு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அடுத்த தடவ தலைவலி வரும்போது, அந்த தலைவலிய அனுபவிக்கணும். அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னா, பொறுமையா இருக்கணும். பொறுமையா இருந்தா என்னன்னா, தலைவலி என்ன நோக்கத்துக்காக வந்துச்சோ, அந்த நோக்கத்த பூர்த்தி செஞ்சுட்டு அது போயிரும். போயிட்டோம் அப்படின்னு சொன்னா, அடுத்த தடவ அந்த தலைவலி வராது. அப்படியே அடுத்த தடவ தலைவலி வந்தாலும், ஏற்கனவே வந்த அளவுக்கு பலமாக இல்லாம, பலம் குறைஞ்சு வரும். அப்படி போக போக படிப்படியா குறைஞ்சு வரும். அதேபோல ஒருத்தர் பாலியல் சிந்தனை வருது அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே அவரு பார்த்துட்டாரு. அதனுடைய வெளிப்பாடா இப்ப வருது அப்படின்னு சொன்னா, அப்போ அவர் என்ன பண்ணணும்னா, திரும்ப அத போய் பண்ணிட்டாருன்னா, திரும்ப எச்சு தான் ஆகும். அப்ப என்னன்னா, அந்த நேரத்துல ஒரு பொறுமையா இருக்கணும். பொறுமையா இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, அந்த ஏற்கனவே நீங்க பார்த்தீங்களா இல்லையா? அந்த பார்த்ததுடைய அந்த கழிவு வந்து உங்களுக்கு யோசனையா வருது. இப்ப அந்த யோசனையா வரும்போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, பொறுமையா இருந்துட்டீங்க. பொறுமை காத்துட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, அது அப்படியே உங்கள்ட்ட விட்டு போயிரும். திரும்ப அதே யோசனை திரும்ப வந்துச்சுனாலும், இப்ப இருந்த அளவுக்கு அது வீரியம் அது இருக்காது. அதுலருந்து குறைஞ்சு போயிரும். நீங்க ஒரே ஒரு தடவ அத கட்டுப்படுத்தி எப்படியாவது இருந்துட்டீங்கன்னு சொன்னா, அதுலருந்து வெளிய வந்துரலாம். இதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, விரதம் இருக்கலாம். விரதம் எப்படின்னு சொன்னா, நம்ம வந்துட்டு உண்ணாவிரதம். அதாவது அருந்தாத விரதம் இருக்கணும். உண்ணாவிரதம். தண்ணியும் குடிக்கக்கூடாது, சாப்பிடவும் கூடாது. அது மாரி நீங்க என்னன்னு சொன்னா, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ. இப்ப எடுத்துக்காட்டுக்கு இந்த மாரி பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு பொதுவா என்னன்னா, அதிகமா சாப்பிட்டாங்கன்னா, இந்த சிந்தனைகள், இந்த யோசனைகள் வந்து அதிகமா பிறந்துட்டே இருக்கும். இப்ப முடிஞ்ச அளவுக்கு என்னன்னா, ஒரு உணவுக்கு ஒரு உணவுக்கு பெரிய கேப். எடுத்துக்காட்டுக்கு என்னன்னா, காலையில உங்களுக்கு பசி இல்ல. மதியானம் சாப்பிட்றீங்க. மதியானம் சாப்பிட்டோம்னா நைட் சாப்பிடக்கூடாது. ஏன்னா கேப் குறைஞ்சிரும். இப்ப அடுத்த நாள் நீங்க காலையில சாப்பிடுறீங்க. மதியானம் சாப்பிடக்கூடாது. மாலை சாப்பிட்டுக்கலாம். இப்போ ஒரு உணவுக்கும் ஒரு உணவுக்கும் மிகப்பெரிய இடைவேளை விட்டுட்டு, முடிஞ்ச அளவுக்கு இந்த மாரி பிரச்சனை உள்ளவங்க என்னன்னு சொன்னா, ஆ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவு மட்டும் எடுத்துக்கலாம். ரொம்ப பெஸ்ட். ஒண்ணு காலையோ, இல்ல மதியமோ, மாலையோ ஏதோ ஒரு வேலைய எடுத்துட்டு, திருப்தியா இருந்தீங்கன்னு என்னன்னு சொன்னா, எப்ப வயிறு காலியாகுதோ, உங்க மனசு சுத்தமாகும். ஏன்னா, நீங்க சாப்பிடக்கூடிய உணவு சத்துக்கள் எல்லாமே இரைப்பைக்கு வயிறுக்கு போகும்போது என்னன்னா, அது மனதின் வளத்திற்காக பயன்படுது. இப்ப என்ன ஆகும்ன்னு சொன்னா, உங்க மனசு அந்த கவலையின் காரணமா அந்த வயிறு கெட்டு போயிருக்கு. இப்ப என்னன்னா, நீங்க சாப்பிடக்கூடிய உணவு என்ன தவறான முறையில பயன்படுது. அப்படி எப்ப நீங்க கேப் விடுறீங்களோ என்ன ஆகும்ன்னு சொன்னா, அந்த மனது வந்து சுத்தமா இருக்கு. அந்த வயிறு காலியாகுது, அந்த மனசு காலியாகும். இப்ப காலியாகும்போது என்னன்னு சொன்னா, உங்களுக்கு அந்த அந்த பழைய யோசனைகள் வந்து திரும்ப திரும்ப வரும். ஆனா, அத நீங்க செயல்படுத்தக்கூடிய உங்க உடம்புல வந்து சத்து இருக்காது. ஏன் சத்து இருக்காது அப்படின்னு சொன்னா, நீங்க ஒரு நேரம் தானே சாப்பிடுறீங்க. ஒரு நேரம் சாப்பிடும்போது எனர்ஜி அதிகமாக இருக்கும். ஆனா, அந்த எனர்ஜி நல்ல எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிருக்கும். நீங்க தொடர்ந்து சாப்பிட்டே இருந்தீங்க என்னன்னு சொன்னா, அது சரியா முறையா ஜீரணிக்கப்படாதன் காரணமா தவறான அந்த விஷயத்தின் பக்கம் தான் போகும். இப்ப நீங்க ஒரு வேளை சாப்பிட்டு நல்ல நீங்க சாப்பிடக்கூடிய முறையா ஜீரணம் ஆயிடுச்சுன்னு சொன்னா என்னன்னா, அந்த பிரச்சனை உங்களுக்கு வரவே வராது. நீங்க சாப்பிடுறது முறையான முறையில ஜீரணம் ஆனா கண்டிப்பா தொந்தரவு திரும்ப திரும்ப வரும். எப்படி ஆண்களுக்கு வந்துட்டு பெண்களுக்கு வந்து வெள்ளைப்படுதலோ, ஆண்களுக்கு வெள்ளைப்படுதல்ங்கிறது அந்த விந்து வெளிப்படுதல். அப்ப என்னன்னா, அந்த அந்த வெளிப்பறக்க என்ன தவறான சிந்தனைகள் மூலியமா அது வெளிப்பறக்க முயற்சி செய்யும். அதுக்கு அடிப்படை காரணம் என்ன இருக்குன்னா, நிறமூலமா தான் இருக்கு. உங்களுடைய வயிறும் மஞ்சள் நிறமா தான் இருக்கு. இப்ப அந்த 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 வயிற நீங்க எந்த அளவுக்கு வந்துட்டு பசிச்சிருக்க வைக்கிறீங்களோ, அதாவது பசிச்சு சாப்பிடுறீங்களோ,
அதாவது பசிச்சாலும் என்ன பண்ணுன்னு சொன்னா, இந்த உணர்வுகள் இந்த உணர்ச்சிகள் நீங்க வயப்படும்போது, அப்ப அது ஒரு பத்தியம் அப்படிங்கிற அடிப்படையில, வைத்தியம்ங்கிற அடிப்படையில என்னன்னு சொன்னா, நீங்க அந்த எண்ணங்கள் எப்ப அதிகமா வருதோ, அப்ப சாப்பாட்ட வந்து நிப்பாட்டிருங்க. தண்ணிய நிப்பாட்டிட்டீங்கன்னு சொன்னா, ஒரு நேரம் விட்டுட்டீங்கன்னா, ஒருவேளை காலை நேரம் ரொம்ப அதிகமா இருக்கு அந்த எண்ணங்கள், யோசனை அதிகமா இருந்ததுனால காலை விட்டுருங்க. மதியானம் என்னன்னா அது குறைஞ்சிரும், மதியானம் சாப்பிடுங்க. அது இருக்கும்போது சாப்பிட்டீங்கன்னா, திரும்ப அந்த உணர்வுல நீங்க ஈடுபடுவீங்க. இப்ப சிம்பிளா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, எப்பலாம் அவங்க அந்த யோசனை உங்களுக்கு வருதோ, அந்த ஒரு நேரம் பொறுமையா இருங்க. பொறுமையா இருங்கன்னா, அந்த இடத்துல நிதானமா இருங்க. நிதானமா இருக்கும்போது ஒரு நிம்மதி கிடைக்கும். அப்படி சகிச்சுட்டீங்கன்னு சொன்னா, அடுத்த தடவ என்ன அதே வீரியத்தோட வராது. அப்படி படிப்படியா குறைஞ்சுட்டே போயிரும். உங்க உள்ளத்துல என்னங்க இருக்கு? அத விடணுங்கிற எண்ணம் இருக்கு இல்லைங்களா? அந்த விருப்பத்த வந்து நம்புங்க. கண்டிப்பா அது நடக்கும். அது என்னன்னு சொன்னா படிப்படியா அப்படியே குறைஞ்சிரும். அப்ப அதுலருந்து வெளிவர ரொம்ப ரொம்ப எளிமை. உங்க உணவு கட்டுப்பாடு என்னன்னு சொன்னா, இந்த மாரி உள்ளவங்களுக்கு சரியான முறையில பசிக்காது. அஜீரணம் அதாவது சாப்பிட்டது ஜீரணமாகாமயே என்னன்னு சொன்னா, ஆ ஆயிட்டே இருக்கும். அப்ப என்ன உணவு நீங்க கண்காணிச்சுட்டு, இது மாரி நீங்க அந்த ஒரு தடவ எண்ணங்கள் வரும்போது பொறுமையா இருந்துருங்க. பொறுமையா இருக்கும் இல்லையா? சாப்பாடு, தண்ணிய கட் பண்ணிருங்க. இருந்தீங்கன்னா பொறும வந்துரும். எப்போ வயிறு காலியாகுதுன்னு என்னன்னு சொன்னா, அந்த வயிறு காலியாகும்போது என்னன்னா, மனம் மட்டும் என்னன்னு சொன்னா, மனம் காலியாயிரும். அப்ப என்ன ஆகும்னா, உங்களுக்கு இறை தொடர்பு அதிகமா கிடைக்கும். எப்ப இறை தொடர்பு கிடைக்குதோ, அந்த இறை பண்புகள், இறை குணங்கள் வரும். எப்ப அந்த இரக்க குணம் உங்களுக்குள்ள வந்துருச்சோ, அந்த அசுர குணங்கள், அந்த கெட்ட குணங்கள் உங்கள விட்டு போயிரும். என்னன்னா, நீங்க அதிலிருந்து ஒருத்தரும் வெளிய வந்துரலாம். ரொம்ப எளிமை தான். நன்றி.